ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். கடந்த 2 நாட்களாகவே நம்ம சேனலில் வீடியோ போட முடியல. அதுக்கு வந்துட்டு ஐம் ரியலி சாரி. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து என் தம்பியோடைய ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதனால் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு போயிட்டு வர வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல. அதனால தான் போட முடியல. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக நம்ம வீடியோ கொடுப்போம். ஒரு சிலர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா நான் யார் எப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேருமே வந்துட்டு என்னையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி நம்ம வீடியோவுக்காகவும் நமக்காகவும் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு பேபி இல்லை, 7 இயர்ஸாக ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பேபி வருது அப்படின் போதே அது எவ்வளோ பெரிய ப்ரீசியஸ் கிஃப்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. இனி ரெகுலராக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழந்தட்டு எடுத்து வச்சாச்சு, வெத்தலை பாக்கு எடுத்து வச்சாச்சு, கற்கண்டு அங்கிட்டு இருக்குது. இனி அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்த சேலை துணி இந்த பக்கத்தில் இருக்குது. சரி, இதில் எடுத்து வச்சாச்சு. வேறு எதுவும் எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் அண்ணன் நம்மளை கொண்டே விடுவார், என்னம்மா உன்னை நம்பி அனுப்புனேன் இதை வச்சிட்டியா அப்படின்னு. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எடுத்து பார்த்துக்குவோம். வாங்க, எப்போ வந்தீங்க? மத்தியானமே வந்தாச்சுங்க. ஓ, மத்தியானமே வந்துட்டீங்களா? சரிங்க சரிங்க. என் தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. எங்க நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? கல்யாண வேலை அங்க ஊருப்பட்டது கிடக்குங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம தான் இருக்கிறோம். அதனாலதான் நான் வந்துட்டேன். பொண்ணு அழைச்சிட்டு போறதுக்கு இங்க இருந்து வருவீங்கல்ல அப்படின்னு. ஓ, சரிங்க சரிங்க. நானும் நினைச்சேன், ஐயோ இவங்க வேற 12 மணிக்கெல்லாம் நல்ல நேரம் முடிய போது, பொண்ணு அழைச்சிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொன்னாங்களே, கிளம்பிட்டாங்களோ என்னவோ தெரியலேன்ட்டு தான் பாலை கறந்து வச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் வந்தது. மணி ஆகி போச்சு. எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னும் கிளம்பலையா நீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு பிள்ளை அவங்க ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்கிறாங்களாம். அதான் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு. அதான் அவங்க வந்தோடனே கூட்டிக்கிட்டு கிளம்புறது தான். கோயிலுக்கு போயிருக்காங்களா? எங்க அத்தை இல்லையா? உள்ளதான் இருக்காங்க. அத்தா, ஏங்க அத்தா, வாமா சிம்மரனு வா. இதுதான் வர நேரமா? வீட்டு மருமக வந்து முழுசா வேலை வெட்டி பார்க்கணும் வைக்கணும். இப்படி எனக்கு என்னன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அத்தை, உங்களுக்கே தெரியும், ஊருப்பட்ட வேலை அத்தை வீட்டுல. அந்த மாடு கண்ணு போட்டதுனால அதையும் பார்க்கணும் வைக்கணும் அத்தை. அதான் அது கண்ணு குட்டி இல்லைங்களா? இது வேற வெயில் வேற, ஊருப்பட்ட வெயில் அடிக்குது. அதான் இருந்து பார்த்து எல்லாம் பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு நிழல்ல கட்டி வீட்டில் எல்லாம் கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒடியாந்தேன். நீங்கள் வேற 12 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவோம். நீங்கள்லாம் இருக்கீங்களோ என்னவோ தெரியலையேன்ட்டு தான் வந்தேன். காம எங்க ஓரமா இங்கே தான் இருக்கோம். எப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டி வருது? அதாம்மா நல்ல நேரம் நைட்டுக்கு ஒரு 7 மணிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 7 மணிக்கு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நம்மளும் அப்படியே அந்த வண்டியில ஏறி போயிடலான் இருக்கோம். நீ வரதானே? வராம எங்க போறாங்க? வரதான் செய்யுது. நான் சரி பரிசம் போறதுக்கு தான் வரல, வீட்டுக்காவது போயிருவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். எத்தனை மணிக்கு வண்டி போகுது என்னன்னு கேட்டுட்டு போவோன்னு. ஏதோ உமா கோயிலுக்கு போயிருக்காம்ல. ஐயோ, அதையேமா கேட்குற? அவ பாட்டுக்கு செவனேன்னு வீட்டோட கடந்தா. அந்த கோகிலா இருக்கா பத்தியா, அவளை என்னத்த சொல்றதுன்னே தெரியல. அங்கெல்லாம் இருக்க முடியாம இங்க வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காமா, பெரும் ரோதனை பண்ணிக்கிட்டு இருக்கா. கல்யாண நேரத்துல பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க வைப்பாங்கன்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அவளுக்கு? இந்த மொட்டை சிரிக்கிய போயிட்டு 4 போர் போட்டதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. இப்படி பிள்ளைய ஊர் சுத்துறது இல்லாம இந்த நம்ம வீட்டு பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறா. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. போமா. ஆட எத்தனை மணிக்கு போனாங்க? காலையில 8-9க்கெல்லாம் போனாமா. இன்ன வரைக்கும் வீடு வந்து சேரல. நல்லா இருக்குது போங்க. இப்படி கல்யாண பொண்ணு அத்தனை மணிக்கு அடிப்பட்டு இப்படி இருந்துக்கிட்டு. ஐயோ, உனக்கே தெரியாதா? நல்ல நாள்லயே இவளுக்கு 2 பேரும் காலையில 8 மணிக்கு ஊற வச்சு தின்னுபுட்டு ஊரை சுத்த கிளம்புனாளுகனாலே பொழுது சாஞ்சு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாளுக. இப்படியே சுத்திக்கிட்டு கிடக்குறாளுகம்மா. என்ன அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல எப்படி பண்ணணும்னு கூட தெரியாதா? மற்ற நேரம் எப்படியோ இந்த நேரத்துல நம்ம பிள்ளைய நல்ல 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 நேரத்துல அனுப்பணுமா இல்லையா? ஆளை விட்டு முதல்ல பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லுங்க. அந்த அமுதாவை தான் அனுப்பி விட்டேன். இவ எங்கிட்டு போய் சுத்துறான்னு தெரியல. அவ அதுக்கும் மேல
மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க. பொண்ணை நல்ல நேரத்துல அனுப்பி வைக்கணும். இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஆளை அனுப்பிவிட்டு இதை பண்ணுங்க. நான் எங்கிட்டும் பார்த்த காடுகரையில எதுவும் இருந்தானா பார்த்து அனுப்பி விடுறேன். சரியா? அட நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதான் 7 மணிக்கு எல்லாரும் ஒண்ணா போறது. இப்ப மணி என்ன 6:45 தானே ஆகுது? ஆமாங்க, 6:45 மணி எம்பிட்டு ஆகுது. இருங்க வாரேன். ஐயம்மா, உங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் வேணுமாமா? ஐயோ எனக்கு ஒன்றும் வேணாமா. வந்ததுல இருந்து ஜூஸை கூடி, காப்பியை கூடி, மோரை கூடி, அதை கூடி, இதை கூடின்னு எனக்கு வயிறே நிறைஞ்சு போச்சுமா. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. எது வேணும்னா கூப்பிடுங்கம்மா. நான் இந்த உள்ள போயிட்டு வரேன். சரிங்க, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வாங்க. என்னன்னு சின்ன நொட்டனே நினப்புது. இவளை என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ, இந்த மனுஷனை பார்த்துக்கணும் வச்சுக்கணும்ட்டு தான் இந்த கடையை காலையிலன்னு இந்த சிரிக்கியை வர சொன்னா இவ எங்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறான்னு தெரியலையே அம்மா. ஐயோ, எனக்கு மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு. இவளை கூப்பிட்டதுக்கு பதிலாக நம்மளே ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்குது. சி, என்ன புள்ளையோ தெரியல. எந்த நேரத்தில் பெற்று தொலைஞ்சனோ நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாமா. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு கிடக்கிறானா. சரி, சின்ன பிள்ளைன்னு விடலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா வைட்டா, இன்னமும் சின்ன பிள்ளை கணக்கா அப்படி ஊரை சுற்றிக்கிட்டு கிடந்தா. ஐயோ, போய் 4 இழுத்துக்கிட்டு வரலான்னு தான் இருக்குது. இந்த வெள்ளக்கமாரி எடுத்துட்டு போய் 4 சாத்துறேன் பாரு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வராம இருக்கட்டும். அப்புறம் இருக்குது, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெட்டி பிடிக்கும் தூக்கி வெளியே வீசணும். ராணி, எம்மடி ராணி. அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அத்தை எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அத்தை. அதுக்கப்புறம் இந்த கூரை புடவையெல்லாம் அங்கே நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தைக்கி கொடுத்தாங்களே அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த தலைவாணி அப்புறம் இந்த பாயெல்லாம் நம்ம வேற கொடுக்கணும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. இந்த வண்டி வேற வருதுனாரா, அதை ஏற்றணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, முதல்ல பொருள் ஏத்துறது இருக்கட்டும். முதல்ல பொண்ணு அனுப்பி வைக்கிறது இல்லையா? நான் அப்பயே சொன்னேன்ல, இந்த சிரிக்கி கூட்டிட்டு போனா அவ பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு கிடப்பான், நம்ம பாட்டுக்கு பெரும் தலைவலியா போயிருன்னு. சொல்ல சொல்ல கேட்காம இந்த வேலையை பார்த்து விட்டு இப்ப வரவங்க போறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன 12 மணிக்கு பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், நீங்களே இன்ன வரைக்கும் பொண்ணு அனுப்பலன்னு. நான் யாருக்கு என்ன பதில் சொல்றது? சிரிச்சு சமாளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். எங்கத்த போவா? இங்கதான் எங்கேயாவது இப்போ ஊருக்குள்ள போயிருப்பா. தான் அமுதா போயிருக்கால்ல. ஆமா ஆமா, அவ ஒரு ஆளுன்னு நீ அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு தலைக்கிட்ட நம்ம வேலை சொன்னா தலை வாளுகிட்ட வேலை சொன்னிச்சான். எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அத்தை கோவப்படாதீங்க அத்தை, யாரும் பார்த்துட்டு எதுவும் நினைச்சுக்க போறாங்க. எதுவும் நினைச்சுக்கிறது என்ன? இப்பயே 4 பேர் 4 படம் பேசுறாங்க. என்ன பரிசம் போட்டு பொண்ணு அனுப்புற நேரத்துல மணி ஆகிக்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் பொண்ணை காணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, என் மான மரியாதையை வாங்கி போடாதீங்க சொல்லிவிட்டேன். ஐயோ அத்தை, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நம்ம உமா அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்க வேற. ஆமா, உன் சர்டிபிகேட்டை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? அத்தை எனக்கு நம்பிக்கை இருக்குது, உமா எந்த தப்பும் பண்ண மாட்டா என்னன்னு. நீங்க வேற வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன, நான் போய் பார்த்துட்டு வரேன் போதுமா? ஆமா, அவளை சொன்னா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். ஒரு மாமியார் எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்றது உனக்கு புரியாது. ஐயோ அத்தை, அவ இங்க தெரிஞ்ச பிள்ளையோட தானே போயிருக்கா, போனோடனே வரப்போறா. பாருங்கம்மா, ஏற்கனவே 4 பேரை கூப்பிட்டு நாதி எடுத்து போய் நடுத்தெருவில் நின்று அம்புட்டு பேத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கோம். உனக்கே அது நல்லா தெரியும். மறுபடியும் என்னால எங்கேயும் வந்து அசிங்கப்பட்டாலும் நிக்க முடியாது. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா இப்பயே எதா இருந்தாலும் சொல்லிவிடுங்க. நாளைக்கு மணமேடையில வச்சு 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி நிக்க வச்சு போடாதீங்க. அதுக்கப்புறம் நான் உசுரோடே இருக்க மாட்டேன், போய் சேர்ந்துருவேன். நல்ல நாள் பெரிய நாள் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உமா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உமாவை போய் நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ மட்டும் என்ன பண்ணா? அவளும் அந்த வேலையை அப்படி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். கடைசியில என்ன பண்ணான்னு தெரியாதா? எதை எதோட முடிச்சு போடுறீங்க? எந்த விஷயத்த வேணாலும் நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்குவேன். 4 அடி கூட என்ன அடிங்க, அடிச்சு வாங்கிக்கிறேன். ஆனா உமாவை நான் வளர்த்துருக்கேன். என் வளர்ப்பு என்னைக்கு தப்பா போவாதத்த. என் வளர்ப்பை பத்தி நீங்க என்னைக்கு தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பெற்றது மட்டும்தான், ஆனால் நானும் அவரும் ஒரு அம்மாவும் அப்பாவும் அவளை வளர்த்துருக்கோம். எங்களுக்கு எப்படி செல்வியோ அதே மாதிரி தான் உமாவும். நீங்கள் தப்பாக பேசாதீங்க. என் பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியும், நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். கோயிலுக்கு தானே போகிறேன்னா நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நரம்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அவளை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே கோபம் வந்துடும். நம்ம என்ன நல்லதுக்கு தான் சொல்றோம், கெட்டதுக்கு சொல்றோம். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, என்னமோ பண்ணுங்கப்பா. எங்க இருக்கீங்க? இன்ன வரைக்கும் சும்மா உட்காந்துட்டுனே, அப்பெல்லாம் ஒரு போனும் பண்ணல. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் போன் அடிச்சியா? என்னது வேலை பார்த்தீங்களா? யாரு நீங்களா? நான் இல்லாம உங்க தாத்தாவா? என் குடும்பத்துல இழுத்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே.
தூக்கம் வராது இருக்கட்டும், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், போன வை. என்ன வேலை பாக்குறீங்க? இவ ஒருத்தி வண்டி வேற வருது நாங்கடி, அதான் இந்த ஜாமான்லாம் அங்க ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு சொல்லு. இங்கன்னா ஒரு வேலை விளையாது. இப்ப தொங்கச்சி வீட்டுக்கு போனோடனே வேலை வெட்டி பறக்கிறத பாரு. இங்க இருந்து குடிச்ச டீ டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல? இப்ப இதுக்கு தான் போன் பண்ணி நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் கேட்க தானே செய்வேன், கேட்காமையா இருப்பேன்? ஒரு நாள் ஒரு பொழுது பொண்டாட்டிக்காக ஒரு வேலை வெட்டி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தங்கச்சி வீட்டுல வேலை வெட்டி பாக்குறீங்க. வர்றவங்க எல்லாருமே என்ன உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலையா, உங்க பையனை கூட்டிட்டு வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே அவங்களுக்கு பதில் சொல்லி மாறல. இப்ப நீ போன போட்டு எனக்கு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தேவைதான் பாருங்க. அது சரி, 50,000 பணம் கொடுத்தவே செலவு பண்ணிட்டீங்களா? நீ தான் வட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு கேக்குற? அப்புறம் கேட்காம இருப்பனா? ஏன் பண்ண தானே? இவர் எப்ப அந்த பத்திரத்துல 50,000க்கு 10 ரூபா வட்டி 20 ரூபா வட்டின்னு நீ எழுதி கையெழுத்து வாங்கினியோ அப்பயே அது ஏன் பணம் ஆகி போச்சு. சரியா? இனி அது ஓம் பணம் கிடையாது. உங்க பணமா இருந்தாலும் சரி, என் பணமா இருந்தாலும் சரி, அது நம்ம பணம். அதனால நான் கணக்கு வழக்கு கேட்பேன். நீ கணக்கு வழக்கு கேட்டானா உன்னை தூக்கி போட்டு நான் மீதிப்பேன். அட சரிடி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி, அப்புறமேட்டுக்கு பேசுறேன். சரியா? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு போன் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நானாவே தான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுலயும் போன் பண்ணா எடுக்கிறதும் இல்ல. எடுத்து என்னமா பண்ற, சாப்பிட்டியா, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு வார்த்தை கேக்குறீங்க. ஆமா, இவளுக்கும் எனக்கும் நேத்து தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் இன்னைக்கு தான் ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சாப்பிட்டீங்களா வச்சுக்கலான்னு கேட்கணுமா? அடி பொடி 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 கேணைச்சிருக்கி. கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி வர வயசாகி போச்சு. இப்பதான் இன்னும் கேட்கலையாமா, கேட்கல. அதானே, கல்யாணம் ஆயிடுச்சுனால உங்களுக்கு பாசமும் இருக்காது, நேசமும் இருக்காது. அடியே, பாசம் நேசம் எல்லாம் நான் வீட்டுக்கு வந்து காட்டுறேன். சரியா? இங்க ஆளும் பெருமை இருக்காங்கடி, என் வாயை கிண்டாதடி. ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் அப்படியே பாச நேசத்தை காட்டிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. அடியே கோவக்காரி, என் பொண்டாட்டி கம்முன்னு வையிடி, போன நான் பேசுறேன். சரியா? பாரு. என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துல கெட்டா வெட்டுவீங்களா? கெடா வெட்டுறது இருக்கட்டும், நீங்க யாருன்னு தெரியலையே. என்னது, நான் யாருன்னு தெரியலையா? அதாங்க, யாருன்னு தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, உத்து பாருங்கன்னா இப்படி பக்கத்துல வந்து பார்க்க சொல்லல, கொஞ்சம் தூரத்துல இருந்தே பாருங்கன்னு. யாருங்க, யார் நீங்க? பாத்தீங்களா, வள்ளி புருஷன், அழகு ஆனழகு. மண்டையில என்ன மனுஷ விட்டையா இல்ல மாடு விட்டையா? இப்படி கலர் கலரா இருக்கு. ஹலோ, கலர் கலரா இல்ல, கலக்கலா இருக்கு. ஹேர் டை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்பா நல்லா இருக்க முடிய ஏன் கெடுத்துக்கிறீங்க? ஒரு சிலரால இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால வயிற்றுச்சல்ல பேசுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு அழைச்சிட்டு வர போனேன்னு சொல்லி கிளம்புனாலே என் பொண்டாட்டி வர லேட் ஆகும் தானே? அவங்க அநேகமா பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன் பண்ணி பார்க்கணும். ஐயோ, அப்படியா? அப்படின்னா அந்த வண்டிக்கார பையலுக்கு போன போட்டு லேட்டா வர சொல்லுங்க. லேட்டாவா? ஏன்? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வேற கல்யாணம், எப்படி பேச்சுலர் பார்ட்டி இருக்கும், அதுக்குத்தான். பேச்சுலர் பார்ட்டி பேச்சுலர்ஸ்க்கு, நீங்க தான் ஃபேமிலி மேன் ஆச்சு. இந்த நக்கல் தானே ஆவாது. ஃபேமிலி மேனு நான் தான், ஆனா நீ இப்ப ஃபேமிலி கூட வரப்போற. ஆனா இப்ப நீ பேச்சுலர் தான், நீ பார்ட்டி வச்சாகணும். பார்ட்டி தானே, வச்சிருவோம். டீ வைக்கவா இல்ல காப்பி வைக்கவா இல்ல பால் ஊத்தலாமா? இப்படியோ ஒரு 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசுனேன்னு வையி, நீ எனக்கு பார்ட்டி வைக்க மாட்ட, பாலை ஊத்தி பாடையில கட்டிடுவ. பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். பேச்சுலர் பார்ட்டி வைக்க முடியுமா முடியாதா? நான் பார்ட்டி வைக்கிறேன்னு இல்லையோ, உங்க பையன் உங்களுக்கு பார்ட்டி வைப்பான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. இவ ஒருத்தி போகும்போது இந்த சல்லையும் கூட்டிக்கிட்டு போவாளா, அதை விட்டுட்டு போயிட்டா. என்னடா வயித்த கலகுதா? ஏண்டா, உங்க ஆத்தா இங்க இருக்க வரைக்கும் உனக்கு 1க்கு வராது 2க்கு வராது. ஆனா எங்கிட்டாவது போகும்போது தாண்டா உனக்கு எல்லாமே கலந்து கட்டி வரும். நம்ம போடா. ஆய் வந்து பேய் வருதுன்னு என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு நானே இப்பதான் எதையாவது பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, இந்த மாதிரி கல்யாண நேரத்துல கொஞ்சம் வாங்கி இறக்கிக்குவோம் அப்படின்னு பார்த்தா விடுறானா இவன். ஆத்தாடி ஆத்தா, இங்கிட்ட எங்கிட்டும் போய் தொலைஞ்சிடாதடா, அப்புறம் உங்க ஆத்தாளுக்கு பதில் சொல்ல முடியாது. பெத்த பிள்ளைக்கு உனக்கு கழுவி விட கூட முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு வந்துருவா. வாடா 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 வாடா, இங்கிட்ட போயிடாதடா, முடியடா முடியடா முடியடா.
பேச்சுலர் பார்ட்டி. பாட்டியை போய் குப்பையில போடியா. கேட்கும் போது குடுக்கறத விட்டு கேட்காத நேரத்துல குடுக்கறானா. பேச்சுலர் பார்ட்டி, வெங்காய பார்ட்டி. ஐயோ ஐயோ, பாத்துற ஐயோ, சோழிய முடிச்சு விட்டானே டவுசர்லயே. உனக்கு வரண்ட இருடா. ஐயோ, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ 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 ஐயோ, ஆணழகன் போட்டிக்கு போனா அழகா இருக்கணும் கிழகா இருக்கணும்னு, ஆனா தங்கச்சி இல்லாத நேரத்துல கேப்ல கெடா வெட்ட அலையிறத பாரு. ஐயோ ஐயோ, என்ன மனுஷனோ. இப்போ வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. போன் வேற பண்ணி பார்க்கணும். மொட்டக்காரம்மா அட நீயாம்மா, வா வா. என்ன பரிசு போட்டு பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டாங்களா? இந்த குமரி எங்கிட்ட இருந்தா அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இல்ல அவள அவங்க கூட கிளம்பி போயிட்டாளா? ஏம்மா இன்னும் அவ எங்கேயும் போலம்மா. உங்க பொண்ணு எங்கம்மா? ஏன் பொண்ணு? ஏம்மா ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? ஒரு நல்ல புள்ளன்னு சொல்லி தானே அனுப்பி விட்டுருக்கோம். இப்படியாம்மா பண்றது? ஏன் ஆத்தா, என்ன ஆத்தா நீ என்னைக்கு யாரையும் இப்படி சுடு சுடுன்னு பேசவும் மாட்டேன் ஒண்ணு மாட்டேன். இன்னைக்கு ஏன் இப்படி கடுகடுன்னு பேசுற? நான் என்னத்த பண்ணேன்? ஏம்மா காலையில் நாங்கள் பலகாரம் சுட்டுக்கிட்டு இருந்தோம். உங்கள் புள்ள வந்த உடனே எங்கள் வீட்டு உமாவை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு போன பிள்ளை இன்ன வரைக்கும் வீடு வரல. மற்ற நேரத்தில் இவங்க 2 பேரும் ஊரை சுற்றுறாங்க வைக்கிறாங்க. எங்கே வேணாலும் போகட்டும் வரட்டும், நாங்கள் எதுவும் கேட்கல. இன்றைக்கி அவளை பனிஷன் போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து உக்காந்துருக்காங்கம்மா. அவங்களுக்கு பதில் சொல்லி மாளலை. இப்படி பண்ணுனா எப்படிம்மா? இந்த அளவுக்கு நடந்திருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியாதேம்மா. என்கிட்ட அந்த சிரிக்கி எதுவும் சொல்ல முடியல, ஒன்றும் இல்லை. காலையில் இந்த கடையை திறந்து வியாபாரத்தை பாரடின்னு சொன்னேன். இப்படி போயிட்டு ஒடியாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மவராசி இன்ன வரைக்கும் வீடு வரல. நான் இந்த மனுஷனை வேற இன்னைக்கு குளிப்பாட்டணும், இன்னைக்கு நல்லா உச்சி வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குளிப்பாட்டணும் வைக்கணும்னு நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்துவிட்டேன். சரி முதல்ல வந்து பார்த்தேன் கடையில் ஆள் இருக்காளன்னு இல்லை. சரி அந்த சிரிக்கி வரட்டும், அடிச்சு ஊரை பக்கம் பார்த்து துரத்தி விடுவோம். இங்கே வந்து அவளுக்கு இதே புத்தித்தான் ஊரை சுற்றிக்கிட்டு கிடப்பா வீட்டில் இல்லாமன்ட்டு நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லவும் எனக்கு இப்போதான் தெரியுது இவ அங்கேயும் இல்லைன்னு. எங்கிட்ட போய் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு தெரியலையே. ஏம்மா என்னை தப்பாலாம் எடுத்துக்காதீங்கம்மா. நான் வந்து இத்தனை நாள் அந்த பிள்ளைங்க பேசுதுங்க பழகுதுங்க, இங்கே சுத்தம் அங்கே சுத்தம்னு எல்லாம் பண்ணுதுங்க. நான் ஒரு நாளும் நான் அவங்களை எந்த தப்பும் சொன்னது கிடையாது. ஏன்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க. அதுன்னு கல்யாண பிள்ளைய இப்படி கூட்டிக்கிட்டு போனால் நல்லாவாம இருக்குது. என் மாமியாருக்கு பதில் சொல்லி மாளலை. அவங்க மாணவரையே என்னை பேசுகிறாங்க. நான் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியாதா? உங்க பிள்ளைக்கு அறிவு வேண்டாமா? அத்தா நீ போ அத்தா. அந்த சிறுக்கி எங்க இருக்கான்னு பார்த்து விளக்கம் பார்த்து எடுத்துட்டு போய் அடிச்சு இழுத்துட்டு வரேன். நீ கவலைப்படாம போ. நான் பாத்துக்கிறேன். இங்கே பாருங்க, எனக்கு வாய் இருக்குது. நானும் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசிவிடுவேன் அவங்க பேசுகிற மாதிரி. ஆனால் நம்மளாம் இன்றைக்கி பேசிவிட்டு நாளைக்கு ஒரே முகத்தில் முழிக்க முடியாமல் போயிடுமா. அதனால தான் நான் இம்புட்டு பொறுமையாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சொந்த பந்தம்னு எல்லாம் கூடி வந்து இருக்கிறாங்கம்மா. இந்த நேரத்தில் பிள்ளைய காணலைன்னா 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க. ஏன் நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தான். உங்களுக்கு தெரியாதா நம்ம ஊருக்காரவங்க எப்படின்னு? 1னா 9ன்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி நாங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்கணுன்னு இவ்வளோ வருஷம் காத்திருந்து இப்போதாம்மா இப்போ ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு கட்டி கொடுக்குற நிலமையில இருக்குது. இந்த நேரத்தில் எப்படின்னா நாங்கள் வெளியே தலை காட்ட முடியாதுமா. கொஞ்சம் பார்த்து அந்த பிள்ளைய வர சொல்லுங்கம்மா. நானும் முடிஞ்ச அளவுக்கு அங்கிட்ட இங்கிட்ட தேடுறேன். சிறுக்கி இன்னைக்கு அடிச்சு இழுத்துட்டு தான் வரப்போறேன். நீ போ அத்தா, நான் வரேன். மான மரியாதை வாங்கணும்னே வந்து பிள்ளையா பிறந்திருக்கா பாரு. புருஷன் குடும்பத்திலயும் ஒழுங்கா வாழ்றதுக்கு துப்பு இல்ல, ஊர்லயும் மான மரியாதை வாங்கிட்டு இருக்கா. அவ ஊரை சுத்தும் போதே கை காலை உடச்சு போட்டிருந்தானே இன்னைக்கு பொறுப்பா வீட்டோட கடந்திருப்பா. ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு சரி செல்லம் கொடுத்து ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்ததுக்கு ஆம்பளை பையன் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவளாம் புள்ள குட்டிக்காரியா வரட்டு இன்னைக்கு. ஐயோ இப்போ நான் எங்கன்னு போய் தேடுறது? எங்க இருக்காளோ? ஏன்டா இப்படி பண்ணுன? என் நிலைமை தெரியாம டேய் கொஞ்சம் கூட அறிவில்லையாடா. நீ அவகிட்ட பேசணும் வைக்கணும்னு தானடா சொன்ன. இப்போ என்னடா வேலை பார்த்து விட்டுட்ட. இப்போ உங்க அம்மாவுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நிஜமா ஏன் சாமி இப்படி பண்ணுன? ரொம்ப பிளட் போயிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும். டேய் இப்ப என்னடா பண்ண போற? அவ உன்னை பிடிச்சிருக்கு, அவ மனசுல நீ இருக்கன்னு சொல்லிட்டா. இப்ப நீ கைய வேற அழுத்துட்டு நிக்கிற. எங்க வீட்டுல வேற கல்யாண பேச்சு உனக்கே தெரியும். இன்னைக்கு பரிசம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல இப்படின்னா அவங்க மூஞ்சில நான் எப்படிடா முழிக்கிறது? ஏற்கனவே என் குடும்பம் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு. உன் வசதிக்கும் என் வசதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீங்க கோபுரத்து உச்சியில இருக்கீங்க, நாங்க
அந்த கோபுரத்துக்கு கீழே வெளியே செருப்பு கிடக்கிற இடத்துல இருக்கும். நாங்கள் வழியில் போகிற பக்தர்கள் காலில் இருக்க ஆசைப்படலாம், ஆனால் சாமியோடைய கிரீடமாக இருக்க ஆசைப்படக்கூடாது. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க சாமி. உமா இப்போ எதுக்கு அழுவுற? முதல்ல கண்ணத்தோட. இந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு அல்லாமல் எப்படி நிற்க முடியும்? கையில் ஓவர் பிளட்டு போயிட்டே இருக்கு. இங்க இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது சரியா? முதல்ல கண்ணத்தோட. உன்னை நான் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த நேரத்தில் உன்னை மிரட்டி காதலிச்சு உன்னை இங்கேருந்து இப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கோ நான் இது எதையுமே பண்ணலை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட கையை அறுத்த? நான் ஒரு பொண்ணை சின்சியராக விரும்பினேன். என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ட போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துச்சு. ஆனால் அவள் மனசில் நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஏக்கமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ உன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். இதுவே உன் கூட பல ஜென்மம் வாழ்ந்ததுக்கு சமமாக இருக்கும் உமா. என் பைத்தியக்காரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ எனக்காக என்னையும் சேர்த்து வைக்கணும் உமாவோடன்னு நீ எவ்வளவோ பாடுபட்டிருக்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனால் என் மனசில் இருந்தது என் உமாவோட வார்த்தையில் ஒரு தடவையாவது நான் இருக்கேன்றதை கேட்ட மாட்டேனா அப்படின்றது தான். இது போதும் உமா, என் வாழ்நாள் வரைக்கும். நீ நல்லபடியாக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு. என்ன சொல்ற சாமி? இங்கே பாரு, எந்த ஒரு பொண்ணையும் நம்ம மிரட்டி துன்புறுத்தி அவங்கள நம்ம வந்து அடைஞ்சு அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமாகவும் இருக்காது. ஆனால் அப்படி நான் மிரட்டி கல்யாணம் பண்ணனாலும் என் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அங்கே உன் அம்மாவோ உன் அண்ணனோ அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லாமே போயிடணும்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே தான் இவ அவசரப்பட்டுட்டா. ஆனால் அதுவும் ஒரு நல்லது தான். என் உமா மனசில் நான் இருக்கேன், அது போதும், அது போதும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன காயம் தானே, கட்டு போட்டால் சரியாக போயிடும். ஆனால் என் உன் மனசில் நான் இல்லவேன்றது தெரிஞ்சிருச்சுன்னு வையே, அந்த காயம் மட்டும் என்றைக்குமே ஆறவே ஆறாது, ரணமாகவே போயிடும். உனக்கு நான் இங்கே எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். இனிமேல் உன் முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன். நான் நாளைக்கே ஊரை விட்டு போகிறேன். ஊரை விட்டு போறியா? மறுபடியும் இந்த ஊருக்கு நான் வருவேனான்னு கேட்டால் சத்தியமாக வரமாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி இங்கே ஒரு விருந்துக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கோ வருவ. அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்து நீ என்னை பார்த்தீங்கன்னா உன் மனசு அங்கே ரொம்ப கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயுமே எனக்காக நீ வருத்தப்பட்டோ சங்கடப்பட்டு நின்றக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். உனக்கு நான் எங்கேயும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். இது இந்த நிமிஷம் எல்லாமே முடிஞ்சதாகவே இருக்கட்டும். மீனா, உமாவை பத்திரமா கூட்டிகிட்டு போ. இதுக்கப்புறம் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன். ஏண்டா இதை சொல்றதுக்கு தான் கையறுத்தியாடா? ஏன்டா இப்படி பண்ண? நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எனக்கு? அதை விட அவங்க குடும்பத்தோட சந்தோஷம் இப்போ ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு கல்யாணத்தில் அவங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னாங்க. மறுபடியும் இந்த கல்யாணத்துலேயும் அவங்க அவமானப்படுற மாதிரி நான் எங்கேயும் விட்டுற மாட்டேன். நீ தைரியமாக போவோமா, நீ நல்லா இருப்ப. உனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன் சரியா? என்னைக்கும் உனக்காக இங்கே ஒருத்தன் இருக்கான்னு நீ எப்போ வேணாலும் நினைக்கலாம். நம்ம இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு கஷ்டம் எப்படி போய் கேட்கறதுன்னு நினைக்காத. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். வரேன். ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவதென்ன? பாவண்டி, உன் மேல ரொம்பவே ஆசை வச்சிருந்தான். இன்னைக்கு உனக்காக கையை அறுத்துக்கிட்டான்.